வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பால்கோவா. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். இது நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலில் தான் பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் பால் ஊற்றி இது பண்ணலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துலையோ இல்லை இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயிலையோ இப்போ இந்த பேக்கெட் பாலை சேர்த்துடுறேன். இப்போ இந்த பாலை நல்லா காசிப்போம். பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மரக்கரண்டியை இதுக்குள்ளே விட்டுடுவோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ன்ட்டு மாற்றி மாற்றி பால் பொங்கும்போது ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இது மாதிரி பால் சுண்டி இருக்கு. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் இது கூட சேர்த்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் இது கூட சேர்த்துடுறேன். இப்போ பால் பொங்கும்போது இது மாதிரி ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் கலரணும். பால் அடிப்பிடிச்சிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் அடிப்பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கலரினோன்னா பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது கரெக்டாக 1/2 hour ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பால் இது மாதிரி சுண்டுறதுக்கு கரெக்டாக 1/2 hour ஆச்சு. இந்த பால்கோவா அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் மற்ற ஸ்வீட் டிஷ்ஷஸ் பண்ணும்போது இதை சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுட சுட ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் பால்கோவா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.